வாங்க நம்ம போய் மலையை சுற்றி பார்ப்போம். காட்டுக்கு நடுப்புற இருக்கிற அந்த மலையை இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் காட்டு வழியாக உள்ளே போனாலே இப்போ தெரியும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு. நல்ல ஒரு இயற்கையான இடம், பார்க்கவே அழகாக இருக்கும். மேத்தியம் அழகாக ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். குருவிங்க கத்துற சத்தம் அப்படியே இங்கே இருக்கலாம் போல. ஜில்லுன்னு இருக்கும் நல்ல வெயிலுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் மழை உங்களுக்கு. அப்பப்போ மயிலுங்க அழகாக பறந்துகிட்டே இருக்குங்க. ஈவினிங் டைம்லாம் மயில் கத்துற சவுண்டு நமக்கு நல்லாவே தெளிவாகவே கேட்கும். அழகாக ஒரு குளம் அமைதியாக இருக்குங்க. மலைங்கெல்லாம் சின்ன மலை தான், நம்ம ஏறத்துக்கே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். வாங்க கொஞ்சம் தூரம் ஏறி பார்ப்போம். கொஞ்சம் உயரத்துலேருந்து பார்க்கலாம் மலை எப்படி இருக்குங்க. நானே ஃபஸ்ட் டைம் ஏறுறேன். சின்ன மலை தான், ஓரளவுக்கு ஏற கொஞ்சம் சரிவாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது ஏறத்துக்கு. இருந்து பார்த்தா தெரியும் இன்னொரு மலை. மேலே கோயில் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க. ஏற்கனவே இருந்த கோயிலை திரும்பி இடிச்சிட்டு புதுசாக கட்டுறாங்க. மாடி ஏறுதுங்க அந்த மலையில், ஆனால் நம்மளால தான் ஏற முடியல. இந்த வியூவே செம்மையாக இருக்குது பாருங்களேன். வாவ், பக்காவாக இருக்குது. என்ன ஒன்று என்ன தான் மூச்சு வாங்குது. அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்துட்டோம். இந்த மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் என்ன காயின்னு தெரியல. பால் வருதுங்க அதுலேருந்து. செமையாக இருக்குது. கையில் மரம் என்ன மரம் தெரியல, பேர் தெரியல. ஆனால் அழகழகாக கொத்து கொத்த தோணுது பாருங்கள். சூப்பராக பார்க்கும் அதுவும் அழகாக இருக்குது. ஏரி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தண்ணி அழகாக மழை நாள் அப்படினாலும் தண்ணி அப்படியே இருந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே போவோம். யாரோ ஹார்ட்லாம் போட்டு அம்பெல்லாம் விட்டுறாங்க. பாருங்களேன், இனிஷியல்லாம் போட்டிருக்காங்க, ஜிஎஸ்ன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இதான் உச்சி. ஏறும்போது ஈஸியாக ஏறிட்டேன், இறங்கும்போது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் ஏரியாவும் சூப்பராக தெரியுதுங்க. அழகாக அந்த ஏரி, வீடுங்க, மரங்க எவ்வளோ தூரத்துக்கு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த வியூவை நான் பார்க்குறேன். வாவ், சூப்பர். என்னமோ பாம்புங்க இருக்குமான்னு தெரியல. மயிலுங்க நிறைய இருக்குது. குருவி கத்துற சவுண்டு உங்களுக்கு நல்லா கேட்கும்.
நிறைய மூலிகை செடிலாம் இருக்குங்க இங்கே. மாடு மேய்க்கிறவங்க ஆடு எல்லாமே இதுக்கு அடியில் தான் எடுத்துன்னு வந்து மேய்ப்பாங்க. இது அப்படியே அதனால தான் அந்த மாடு மேய்க்கிறதால வழி தரவங்க அப்படியே இருக்குது, நம்ம நடந்து போகிற மாதிரி பார்க்க. வேறு வழியிலே இறங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பராகவே இருக்குங்க அந்த வியூ பார்க்கறதுக்கு. மலைக்கு நடுவில் ஒரே ஒரு வீடு இருக்குது. நானும் இந்த டைம் ஃபஸ்ட் டைம் மலையில் ஏறியிருக்கேன். இத்தனை வருஷமாக இருந்து ஏறது உண்மையிலே டாஸ்கில் எப்படி வேணால் ஏறிடலாம் போல். கொஞ்சம் இறங்கும் போது தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இறங்கணும். சரண் வலி கூட்டிச்சுன்னா அப்படியே முள் கல்லெல்லாம் தேய்ச்சின்னு ஓட வேண்டியதுதான். பட் இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, பார்க்கவே அழகாக இருக்குது, நல்லா டிசைனாக இருக்குது. ஆனால் இது என்ன மூலிகை மரமா என்னன்னு தெரியல. ஆனால் கில்லைன்னா அதுலேருந்து பால் வருது பாருங்க, இது ஒட்டிகிட்ருக்குங்க எல்லாமே. இது பிச்சுட்டா அதுலேருந்து பால் வருது பாருங்க, எல்லாமே ஒட்டிகிட்ருக்கு இது பாருங்க. ஆனால் பிரித்தா பால் வருது. மூலிகை செடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ டவுனாக இருக்குது பாருங்கள், இறங்கிறதுக்கே முடியல. எல்லாம் இந்த மரம் தான். ஓ பயங்கரமாக சறுக்குது கல்லுங்க, அப்படியே பரட்டிட்டு இருக்கோ. ஃபுல்லாக பாருங்களேன், இது போல் அழகாக ஃபுல்லாக மரங்க மலைங்க பசுமையாக பார்க்கவே நல்லா இருக்குது. பச்சை பசங்க செடி கொடிங்க, நல்லா காற்று ப்ளசண்ட்டாக இருக்குங்க மேலே அமைதியாக. ஆனால் ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு தனியாக இருக்குன்னு விரும்பினா அதுக்கு இங்கே வந்து இருக்கிறதுக்கு சரியான இடம்னே நான் சொல்லுவேன். நீங்களும் உங்கள் பக்கத்தில் இது மாதிரி இடம் இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அமைதியாக உட்காருங்க, மனசு ரிலாக்ஸ் ஆகும். ஒரு வழியாக இறங்கியாச்சு. சறுக்குதுங்க பயங்கரமா. இப்போ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் இனிமேல் நம்ம ஸ்டார்டிங் லெவலில் இருக்கும்போது போடுற வீடியோலாம் உங்களுக்கு சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.